ககாஷி அட்டாகே ஒரு ஸ்மார்ட்டான கோல்டான கேரக்டராக இருந்திருப்பார். நிஞ்சிட்சு கெஞ்சிட்சுன்னு எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட். டைஜுட்ஸில் கூட ஃபர்ஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணியிருப்பார். கரண்டில் ககாஷி தான் ஒகாகேவாக இருக்கார். இப்பேற்பட்ட ஒருத்தருடைய பையன் எப்படி இருக்கணும்? ஆனால் கென் ககாஷி கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். நிஞ்சிட்சு கெஞ்சிட்சு டைஜுட்ஸுன்னு எல்லாத்துலேயுமே வீக். ஆனாலும் ககாஷி கென்னை மிஷன்ஸ்க்கு அனுப்ப தான் செஞ்சார். கதையுடைய துவக்கத்தில் கென்னை சில ரோக் நிஞ்சா சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க. கென் இவங்களை பார்த்து பயந்து போய் நடுங்கிறாரு. இதை பார்த்த அந்த நிஞ்சாஸ் ஒகாகேக்கு இப்படி ஒரு வீக்கான பையனானு கிண்டல் பண்ணுறாங்க. கென் கையில் ஒரு இடன் ஸ்க்ரோல் இருக்குது. இதுக்காக தான் இந்த ரோக் நிஞ்சாஸ் கென்னை கார்னர் பண்ணி இருக்காங்க. கிட்டத்தட்ட கென் மலையுடைய உச்சியில் நிற்கிறாரு. இந்த ரோக் நிஞ்சாஸ் பார்க்க ஸ்ட்ராங்காக இருந்ததால் கென் அந்த ஸ்க்ரோலை அவங்க கிட்ட கொடுத்துட்டான். அந்த ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ண அந்த கேங்க்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஸ்க்ரோலில் இது தான் இருந்துச்சு. கென் அவங்கள ஏமாத்திட்டதால் கடுப்பில் அவனை கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அது வெறும் ஷேடோ க்ளோன் தான். ஒரிஜினல் கென் எப்பயோ தப்பிச்சு போயிடுறாரு. கென் என்னதான் வீக்காக இருந்தாலும் அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த இடன் ஸ்க்ரோலை 6th ஒகாகேயான ககாஷி கிட்ட கென் கொண்டு போய் கொடுக்க ககாஷி கென்னை பாராட்டுறாரு. ககாஷி த காப்பி நிஞ்சா மாதிரி கென் த கன்னிங் நிஞ்சான்னு ஒரு நேமையும் ககாஷி கென்னுக்கு கொடுக்குறாரு. ஆனால் கென்க்கு என்னவோ இந்த பேர் மட்டும் இல்லை, ஷினோபியா இருக்கிறதே பிடிக்காத மாதிரி தான் இருக்கிறார். ககாஷி கென்க்கு அடுத்த மிஷனை கொடுக்க கென் அதை வாங்க மறுக்கிறாரு. ககாஷியும் ககாஷியுடைய ஒய்ஃபான மினாவும் கம்பல் பண்ணி தான் கென்னை இந்த மிஷனுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. திறமையே இல்லாத கென்க்கு ஏன் இப்படி ககாஷி மிஷன்ஸை கம்பல் பண்ணி கொடுக்குறாருன்னு தோணுதில்ல. இதுக்கு ரீசன் மிஷன்ஸை முடிக்க போதுமான ஷினோபிஸ் லீஃபில் அப்போது இல்லை. அடுத்த சீனில் கென் அவருடைய அகாடமியில் இருக்கார். அங்கே சில பசங்க இவன் தான் ஒகாகேவுடைய பையனா, ரீசண்டாக இவன் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டானே, வாழ்ந்தா இவனை மாதிரி தான் வாழணும்னு பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் சில பேர் ககாஷியுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் கென் அகாடமிக்குள்ளே வந்ததாகவும் கென்க்கு படிப்பு வராது நெஞ்சுட்சுவும் வராதுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. கென் இது எதையுமே கண்டுக்காமல் இருக்கார். அப்போது கென்னுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைஷிரோங்கிற ஒரு பையன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல ஒரு பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. அதில் டைஷிரோ வீக்கான கிட்ஸை புள்ளி பண்ணிட்டு இருக்கார். இதை கென் தட்டி கேட்குறாரு. இதுக்கு மேலேயும் புள்ளி பண்ணால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்ட டைஷிரோ அங்கேருந்து அப்போதைக்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் கென் தனியாக டைஷிரோ கிட்ட மாட்ட டைஷிரோ கென்னை பிடிச்சி வச்சு அடிக்க வராரு. கென் நான் ஒரு ஒகாகே பையங்கிறத மறந்துட்டியான்னு கேட்குறாரு. அதுக்கு டைஷிரோ உனக்கு வெக்கமாகவே இல்லையா? ஒரு ஒகாகேவுடைய பையனாக இருந்துட்டு நீ ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க? உங்கள் அப்பாவை ஏன் இவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கன்னு வன்மத்தை காக்கிட்டு கென்னை அட்டாக் பண்ண வராரு. ஆனால் கென் அதை டாச் பண்ணிடுறாரு. மல்டிபிள் அட்டாக்ஸை டைஷிரோ யூஸ் பண்ண கென் அது எல்லாத்துலேருந்தும் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சிடுறாரு. டைஷிரோ எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் கென்னை டச் கூட பண்ண முடியலை. அப்போதான் கென் நிறைய விஷயத்த எல்லார்கிட்டையும் மறைக்கிறாருன்னு தெரியுது. வேணும்னே தன்னை வீக்காகவும் ஸ்டூபிடாகவும் எல்லாருக்குமே போர்ட்ரே பண்ணுறாருன்னு தெரியுது. இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு? இவருடைய சீக்ரெட்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சிக்க அடுத்த சாப்டர் வர வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு செட்டப் சாப்டர் தான். இதில் கேரக்டர்ஸை செட் பண்ணிட்டு இருந்ததால் கொஞ்சம் ஸ்லோவாக தெரிஞ்சிருக்கும். போக போக இந்த ஸ்டோரி சூடு பிடிக்கும். அதனால் வெயிட் பண்ணி எல்லா சாப்டர்ஸ்க்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.